உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு தப்பட்டைய அடிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்புல காட்டி வாட்டுவாங்கல்ல, அப்பத்தானே அந்த சத்தம் காதை கிழிக்கும். அந்த மாதிரிதான் பேசி பேசியே மகனோட மனசை அப்படியே நெருப்பு மாதிரி வாட்டி எடுத்துட்டல. பாரு, உங்க அம்புட்டு பேருக்கு இருக்கு திருவிழா. என் மருமகன் வந்து இறங்குவான், சும்மா சூறாவளி மாதிரி அப்படியே இந்த வீட்டை துவம்சம் பண்ணி ரெண்டாக்கிட போறான், பாத்துக்கிட்டு. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரையும் நல்ல போட போட விரட்ட போறான். தயாரா இருங்க. அக்கா, இவளுக கதை விடுக்கா. அந்த வெறும் பையன் இருக்கானே, ஊரு முழுக்க போஸ்டர் அடிச்சு நோட்டீஸ கொடுத்து கார் வச்சில மேளதாளத்தோட நசுக்கிய கூட்டிட்டு போனா. உரிமை இருக்கிறவ இப்ப வந்துட்டான்லா. அந்த நசுக்கிய கூட்டிட்டு போனது ஏன் அவனுக்கு தான் அசிங்க. வந்து இறங்க போகுதான், புலி மாதிரி அம்பிட்டு பெரிய கடிச்சு கொதற போகுதான். என்னம்மா இது, இம்புட்டு குருத்தா பொறி வச்சு பேசுறாரு? போன்ல அண்ணனை நல்லா முறுக்கி விட்டுருப்பாரு போல இருக்குமா. இந்த ஆள் ஏதாவது குறுக்குத்தனம் பண்ணுவாருன்னு தான் நான் தினைக்கும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலையில. மா, அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. பேசி பேசியே மண்டைய கழுவிருப்பாருமா. இந்த ஆளு மேல அண்ணனுக்கு ஏதோ ஒரு பாசம் ஒட்டிட்டு தாமா கிடக்கு. அதை வச்சு இந்த ஆளு விளையாட எல்லா சான்ஸும் இருக்குமா. என்னல நீ இன்னும் என்ன பயமுறுத்துற? நடக்க சான்ஸ் இருக்குன்னு தானம்மா சொல்றேன். இவனுக்கு நடத்தையெல்லாம் பார்த்தா அண்ணனை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்குமா. ஹெலே, நீ சொல்ற மாதிரி இருக்க கூடாதுல. நானும் இருக்க கூடாதுமா நினைக்கேன். சரி பாப்போம். அம்மா, அம்மோ, அம்மா, அம்மா, அண்ணன் வந்துருச்சு. வாலே போ. அம்மா, ஐயா வந்துட்டாங்க. எங்கண்ணே, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, அண்ணனை காணோம். சார்வால் ஜீப்ல எல்லாம் வராரு, இப்ப வந்துருவாரு. இதோ வந்துட்டாவ. அம்மா, அப்பா, ஊர்ல இருந்து வந்ததும் நான் உடனே செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குப்பா. தெரியும்ல, எனக்கு தெரியும். நீ யார தூக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். செய், நல்ல விஷயத்த லேட்டு பண்ணக்கூடாது. இப்படியே அள்ளி போட்டு நல்ல மிதிச்சிருல. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்பா. நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்துல என்னலே குறை இருக்கு? அள்ளி அள்ளி தாரேன். கொண்டா கொண்டா, தட்ட கொண்டா. பாரு, எம்பிட்டு நல்ல புள்ள ஒரு பெத்த பங்கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்குறான்னு. அப்பனுக்காக கட்டின பொண்டாட்டி அப்படியே கொளுத்த போகுதான். அதுக்காக தான் என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்காங்க. போறோம் போறோம், எந்திரி எந்திரி எந்திரி. அப்படியே தூங்கி நல்லா இரு. நீ செய்யற வேலையெல்லாம் வெற்றிகரமா இருக்கணும். இந்த நீ என்ன செஞ்சாலும் வெற்றிதான், வெற்றிதான், வெற்றி வெற்றி. எப்படிங்கப்பா? வாங்கப்பா, வாங்க அத்த, வாங்க. நீங்க உட்காருங்க. அத்த, நீங்களும் வாங்க, உட்காருங்க. உட்காருங்க அத்த. சரி, எழுது. நீங்க சொல்லுங்கய்யா, நான் எழுதுறேன். சம்பவம் நடைபெற்ற வீட்டுக்குள் நாங்கள் சென்றபோது அங்கே ஆண் பெண் என்று 2 பிணங்கள் தீயில் எரிந்து போய் கரிக்கட்டையாக கிடந்தன. ஆம்பளை போனோம், அந்த வெறும் பைய சம்முவா.
பொம்பளை பொண்ணும் அந்த வெறும்பைய தங்கச்சி நொசக்கி என் புள்ள எவ்வளவு பிரமாதமா எஃப்ஐஆர் எழுதுறான் பாத்தியா? எழுதுறியா? எலியாச்சுங்கய்யா, நீங்க மேல சொல்லுங்க. நாங்கள் தீவிரமாக விசாரணை செய்ததில் அங்கே கிச்சனில் வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணெய் எதேச்சையாக தவறி அவர்கள் மீது விழுந்து விட்டது. அக்கா பத்தியாக்கா, எதேச்சியாக விழுந்து விட்டுதாம்ல. பையன் பின்னுதான்க்கா. இப்படித்தான் இந்த ரெண்டுத்தையும் என் மவன் கொல்ல போகுதான். நல்லா கேட்டுக்க. மேல சொல்லுங்கய்யா. அந்த நேரத்தில் அருகே எரிந்து கொண்டிருந்த விளக்கிலிருந்து ஒரு தீப்பொறி பறந்து அவர்கள் மீது பட்டது. ஷூ. உடனே இருவருக்கும் நெருப்பு பற்றிக் கொண்டு எரிந்து விட்டார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்தது. ஊத்து ஊத்து, அக்கா மேல நிறைய ஊத்து ஊத்து ஊத்து. தம்பி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முத்துப்பாட்டி, என்னல இந்த பன்னீர்? என் பொண்டாட்டி எசைக்கு மேல ஊத்துனியே, அதே சீம தண்ணி. அப்படி சொல்லல. எப்படி இருக்கு? மணக்குதா? அப்ப அம்புட்டு பேசுறீ மாறலையா நீ? எம்பட்டு திமிரு இருந்தா நான் இல்லாத நேரத்துல என் பொண்டாட்டி மேலேயே சீமத்தண்ணிய ஊத்தி எரிக்க பார்த்திருப்ப. பொதுவா தகப்பனுக்கு இளைய மகன் தான் கொல்லி போடுவான். ஆனா இன்னைக்கு உனக்கு நான் தான்ப்பா கொல்லி போட போறேன். என்ன ஒண்ணு, மத்த இடத்துல எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி போடுவாங்க. ஆனா இங்க நான் கொல்லி வச்சுதான் உன்னை சாவடிக்கவே போறேன். சரி, அப்போ இந்த ஆள் சாகுறத நான் வீடியோ எடுக்கிறேன். இந்தா வரேன். ஒப்பிடாதே. ஐயா இந்தாங்கய்யா, தீப்பெட்டி ரெடியா தான் இருக்கு. முத்துப்பாட்டி வாடாலே. எடி பாக்கியம் எடுத்து சொல்லுடி. பெத்த தாயோட மாங்கல்ய பாக்கியத்தை மகனே பறிக்கலாமா? வேணாம். பெத்த தாய மகனே விதவையாக்கலாமா? பாக்கியம் எடுத்து சொல்லுடி. அவன் எதுக்கு உங்களை கொல்லணும்? கிளை பாண்டி, அந்த தீப்பெட்டியை என் கையில கொடு. இவங்க ரெண்டு பேரையும் நானே கொளுத்தி விட்டுறது. இருந்து என்ன பிரயோஜனம்? யோ, நீர் போனதாயா நாங்க நிம்மதியா இருப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.